ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாக தேவைப்படலாம். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? இப்போ நம்ம அரிசி நிறையவே வாங்கி வச்சுருவோம். திடீர்னு நம்மளுக்கு என்ன செய்ய, திடீர்னு வண்டு வந்துடும். அதனால் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறையா டிப்புகள் பார்த்துருக்குறோம். இது ஒரு வகையான டிப்பு. அரிசியில் பிரியாணி இலை ஒரு 10 கிலோ அரிசி இருந்துச்சுன்னா 3 பிரியாணி இலையை போட்டு நல்லா அந்த அரிசி உள்ளுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறுபடியும் புது அரிசி வாங்கும்போது மறுபடியும் அந்த பிரியாணி இலையை தூக்கி போட்டுட்டு வேறு புது அரிசியில் மறுபடியும் புது பிரியாணி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். டிப் நம்பர் 2, நம்ம தர்மாஸ்க்கு ஏற்ற வச்சுருப்போம். சுடுதண்ணிக்கு ஏற்ற சின்னது. நம்ம வெளியே கொண்டுட்டு போகிறதுக்கு, குழந்தைகள் இருந்தால் பால் கொண்டுட்டு போகிறதுக்கு, இல்லை ஹாட் வாட்டர் கொண்டு போகிறதுக்கு வச்சுருப்போம். சில நேரத்தில் சரியான வாடையாக இருக்கும். அந்த வாடையை தவிர்க்கிறதுக்கு நியூஸ் பேப்பரை கொஞ்சமாக மடித்து உள்ளுக்கு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் சென்று மறுபடியும் எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த துர்நாற்றங்கள் அறவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃப்ளாஸ்க்கு மட்டும் இந்த டிப்பு கிடையாது. சில இதில் பாட்டிலில் கூட சில துர்நாற்றங்கள் இருக்கும். வேறு பொருள் போட்டு வேறு பொருள் மாற்றும் போது அப்போட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறலாம். இப்போ அவங்க அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 3, நம்மளுடைய தோசைக்கல்லை சில நேரத்தில் பழைய தோசைக்கல்லாக இருந்தால் ஒட்டிக்கிட்டு வராது. அதுக்கு இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஐஸ் கட்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு இப்படியே லேசாக சூடாக வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஹீட்டாக வைக்க வேணாம். லேசான சூட்டில் தோசைக்கல் சூடாகவே இருக்கணும். அப்போ அந்த ஐஸ் கட்டியை வச்சு இந்த ஓரங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அந்த அழுக்கு உங்களுக்கு வெளியேறும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தோசை ஒட்டுறதும் நீங்கள் தவிர்த்துக்கிறலாம். இதுக்கு குட்டி குட்டியாக 2 ஒரு ஐஸ் கட்டி இருந்தால் போதும். சின்ன ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஐஸ் கட்டியை உடச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் நம்ம ஐஸ் கட்டியை. இப்போ நம்ம தோசைக்கல்லுக்கு 2 குட்டி குட்டி ஐஸ் கட்டி எடுத்து நம்ம செய்கிறோம். அந்த தண்ணியெல்லாம் அப்புறம் ஊற்றிட்டு என்ன செய்யுங்க, நான் லேசாக தான் அடுப்பு வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுங்க. உங்களுக்கு தோசை அறவே ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது ரொம்ப பேருக்கு ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம லேசாக எண்ணெயை தடவி இருக்கிறோம். எண்ணெய் தடவாமல் ஊற்றினா கூட சூப்பராக வரும். நான் இப்போ சின்ன தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய தோசையாக ஊற்றி காட்டுறேன். இதுவே சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே கலகலகலன்னு வந்துடுவாங்க தோசை. நம்மளுக்கு அந்த தோசை ஒட்டிக்கிருச்சுங்கிற டென்ஷனே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டு டப்பாவில் போட்டு எப்போவுமே ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.